வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம பாரம்பரியம் மிக்க அதே சமயம் ரொம்ப சுவையான திருவாதிரை களி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ஆருத்ரா தரிசனத்துக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். திருவாதிரை களி செய்கிறதுக்கு இப்போ நான் அரை கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேங்க. இந்த பச்சரிசியை நல்லா வறுத்துக்கணும். நல்லா அரிசி நல்லா பொரியணும், ஆனால் தீய விடக்கூடாது. நல்லா பொரிஞ்சிடுச்சு அரிசி. இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, இப்போ பருப்பு நல்லா செவந்துடுச்சு. இதையும் அந்த அரிசியோடையே சேர்த்து ஆற வச்சிடலாம். இது இப்படியே ஆறட்டுங்க. ஆறின அப்புறம் தான் நம்ம பொடிக்க முடியும். அதுக்குள்ளே நம்ம வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 கப்பு வெல்லம், இது கூட ஒரு 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ வெள்ளை கரைசல் நல்லா கொதிச்சிச்சுங்க. இதுக்கு பாகுபதம்லாம் தேவையில்லை, அதனால் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இது கூட 2 ஏலக்காய் இதையும் சேர்த்து நல்லா ரவை பதத்துக்கு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவு தூள் ஆனால் போதுங்க. ரொம்ப நைஸாகவும் வேணாம், ரொம்ப குறன்னு இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இவ்வளோ தான். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. இதில் முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு நல்லா சேர்ந்துருச்சு. நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் எடுத்தாச்சுங்க. இப்போ எண்ணெய் கடாயில் 2 கப்பு தண்ணி, இப்போ நல்லா கொதி வரட்டும். இப்போ தண்ணி நல்லா தளன்னு கொதிக்குதுங்க. இப்போ நம்ம ஸ்லோ ஆக்கிட்டு ஃப்ளேமை நம்ம ஆல்ரெடி பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அரிசியும் பாசிப்பருப்பும் அதை கொட்டி கிண்டிடலாம். இந்த கட்டிகள்லாம் நல்லா உடச்சி விட்டு கிண்டணும். இப்போ நல்லா உடச்சி விட்டு கிளறியாச்சு. அப்படியே இதிலே கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும்ங்க ஸ்டவ்வு. கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ வெந்துடுச்சான்னு பார்த்துடலாம். நல்லா வெந்திருக்குங்க. இப்போ இது வெந்துடுச்சு. இதில் வந்து நம்ம வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு சேருங்க. ஆல்ரெடி நம்ம கொதிக்க வச்சுருந்த வெள்ளை தண்ணி. இப்போ வெள்ளை கரைசலை சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா ஒன்று சேர கலந்துக்கலாம். நீங்கள் வெள்ளை தண்ணி சேர்த்தோன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனால் இந்த கட்டிகள்லாம் உடச்சி விட்டு கலரும்போது கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இது கூட துருவின தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நான். இதையும் சேர்த்து நல்லா ஒன்று சேர கலந்துக்கலாம். நல்லா உடச்சி விட்டு கலந்தாச்சுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா இது திரண்டு வரணும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நல்லா திரண்டு வருது. இந்த சமயத்தில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம நெய்யை சேர்க்கல, இந்த முந்திரி பருப்பு வறுத்ததுக்கு சேர்த்துருக்கோம், அவ்வளவுதான்.
இப்போ நெய் ஊற்றினோன்னே நெய்யெல்லாம் நல்லா ஓரத்தில் பிரிஞ்சு எப்படி வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா திரண்டு வரணும். இது நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ முந்திரி சேர்த்துலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி அவ்வளோதான். நல்லா சுற்றி வருது பாருங்கள். இந்த மாதிரி இது வந்து ஸ்பட்லாவோடு சுற்றும் போது கரெக்டான ஸ்டேஜு. அவ்வளோதான். இந்த நம்ம ஊற்றின நெய்யும் இந்த இடத்துல நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு ஓரம்லாம். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான திருவாதிரை களி ரெடி. ஆருத்ரா திருவாதிரை களி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.